மார்ச் மாசத்துல 3 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தோம். அதுல 1 கேம் வின் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஏப்ரல் மாசத்துல 7 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தோம். அதுல 1 கேம் வின் பண்ணியிருந்தோம். இப்போ சிஎஸ்கே மே மாசத்துல 2 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 1 கேம் இப்போ வின் பண்ணியிருக்கோம். இந்த சிஎஸ்கே vs கேகேஆர் கேமை பார்க்குறப்போ கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஆஃப் சிஎஸ்கே ஞாபகம் வந்திருக்கும். ஸோ 2018 சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிஎஸ்கே வந்து ப்ரெஷரான சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அதாவது பவர் பிளேக்கு அப்புறமா ஒரு 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. 70 ரனுக்கு இருப்பாங்க. ஆனால் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி கேமில் அம்பாட்டேரோட தலதோனியோட அந்த பார்ட்னர்ஷிப்னால 200 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. லைக்வைஸ் இன்னைக்கு கேம்லையுமே பவர் பிளேல 5 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தோம். தென் கேம் டெவால் பெரிஸ் அண்ட் மேட்சே வந்து சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு சிஎஸ்கே வந்து ஜெயிக்க வச்சதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்காரு. மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவாக தான் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து 4 தோல்விகள். கேகேஆர் வந்து அதர் ஹேண்ட் ஒரு க்ளோஸ் விக்டரி அகைன்ஸ்ட் ஆர்ஆருக்கு அப்புறமா இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு வராங்க. தே கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் ஒரு மஸ்ட் வின் கேம் அண்ட் அவங்களோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் தான் ப்ளே பண்ணுறாங்க. எல்லா அட்வான்டேஜுமே அவங்களுக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் சிஎஸ்கே ஹேவ் புல்ட் ஆஃப் அ விக்டரி. 3 சேஞ்சஸ் இன்னைக்கு நம்ம பிளேயிங் லெவலில் பண்ணியிருப்போம். தோனி வந்து டாஸ் டைம் அப்போ வெறும் 2 சேஞ்ச் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 11 பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு எஸ் ஹூடாக்கு பதிலாக இன்னைக்கு அஸ்வினை வந்து கொண்டு வந்திருப்போம். அண்ட் ஊரில் பட்டேல் அவரோட டெபியூ இன்னைக்கு பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீதை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. தென் டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா சாம் கரனை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ 3 சேஞ்சஸ் இன்னைக்கு பண்ணியிருந்தோம். கேகேஆர் டாஸ் வின் பண்ணி அஜின்கே ரஹானே பேட்டிங் சூஸ் பண்ணியிருப்பாரு. தோனியுமே 50-50 கால் தான் சொல்லியிருந்தார். நாங்களுமே வந்து பேட்டிங் தான் எடுத்திருப்போம். லுக்ஸ் லைக் அ குட் பேட்டிங் விக்கெட் அப்படின்னு அஜின்கே ரஹானே சொன்னப்போ ஐ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் 200 ரன்ஸ் ஆன் போர்ட். பட் சிஎஸ்கே டைட்டா போல்ட் பண்ணியிருக்காங்க. இவன் தான் கேகேஆர் கிட்ட நல்ல ஹிட்டர்ஸ் லைக் ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இருந்துமே வந்து அவங்களால அந்த எண்ட் ஓவர்ஸ்ல வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. அண்ட் அட் த ஸ்டார்ட் வந்து ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம குர்பாஸ் அண்ட் நரேன் தான் ஓப்பனிங் வந்திருப்பாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் நம்ம நரேன் அந்த அஸ்வினுக்கு எதிராக வந்து ஆஷோட ஃபர்ஸ்ட் ஓவரில் 14 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. அதுலயும் பேக் ஃபுட்ல போயிட்டு மிஸ் டைம்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து நரேனால மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் எஸ் அந்த பவர் பிளே வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏர்லி பிரேக் த்ரூ ஆஃப் குர்பாஸ் கிடைச்சிருக்கும். நம்ம அன்ஷுல் கம்போஜ் வந்து எடுத்திருப்பாரு. அண்ட் எஸ் ரஹானேயோட விக்கெட்டுமே வந்து நம்ம கிடைச்சிருக்கும். பட் ஒரு மேண்டேட்டரி கேட்ச் ட்ராப் பை பத்திரனால வந்து நமக்கு ரஹானேயோட விக்கெட் கிடைக்கல. அண்ட் ரஹானிமே வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். இன்னைக்கு வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். பவர் பிளேல ஜஸ்ட் 1 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கேமை வந்து ஆக்சிலேட் பண்ணி வந்து கொண்டு போயிருக்கலாம். பட் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து ரொம்ப டைட்டாக போல் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி 10-14 பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸே எதுவுமே வரல கேகேஆருக்கு. வழக்கமாக சிஎஸ்கே தான் வந்து மிடில் ஓவர்ஸில் பவுண்டரிஸே அடிக்க மாட்டாங்க. பட் டேபிள்ஸ் ஆஃப் டர்ன்ட் ஐ கெஸ். அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கே எஸ்பெஷலி தலதோனி பெர்ஃபெக்டாக இன்னைக்கு நம்மளோட ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு கைஸ். அஸ்வினை வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்திருப்பாரு. அந்த ஓவர் என்னதான் 14 ரன்ஸ் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் போட்ட அந்த 2 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 5 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. அண்ட் எக்கானமி பார்த்தீங்கன்னா 6 தான் அஸ்வினுக்கு. அண்ட் நீங்க நூர் அகமது வந்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார் வந்து நூர் அகமது தான். அவர் தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்சும் கூட. இப்போ இந்த கேம்ல பிரேக் த்ரூ வாஸ் நீடட். அண்ட் தலதோனி அவரோட கோ டு பவுலரான நூர் அகமது கிட்ட வந்து பாலை கொடுத்திருப்பாரு 8th ஓவர்ல. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த ஸ்பெல்லே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருப்பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த மேன் தலதோனி அவரை வந்து ஸ்டம்பிங்ல நீங்க வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நல்ல கேம் அவேர்னஸ் அவருக்கு இருக்கு அப்படின்னு. ஸோ அழகா நம்ம நிறைய ஸ்டெப் டவுன் பண்றதை பார்த்தாரு. கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்தாரு. அண்ட் நிறைய டோட்டலி மிஸ் பண்ணாரு. ஒரு மாதிரி பேட்ல பட்டு அப்படியே உருண்டே போச்சு. அண்ட் ஒரு கிளீன் ஸ்டம்பிங் நம்ம தலை பண்ணியிருப்பாரு. தென் அகைன் இந்த கப்பல் ஆஃப் பால்ஸ் அங்கிரிஷ் ரகுவன்ஷியோட விக்கெட்டுமே நம்ம நூர் அகமது வந்து எடுத்திருப்பாரு. டிஃபென்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஃப்ரண்ட்ல வந்தாரு. பால் அவுட் சைட் எட்ஜ் வாங்கி குவிக்கா வந்து தலதோனியோட கைக்கு போச்சு. அண்ட் சூப்பரான ஒரு கேட்ச் வந்து எடுத்திருப்பாரு. மேன் ஆஃப் த மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து நம்ம நூர் அகமது கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களோட ஃபேவரட் விக்கெட் நீங்க எடுத்ததுல இன்னைக்கு எது அப்படின்னு கேட்டதுக்கு அங்கிரிஷ் ரகுவன்ஷியோட அந்த விக்கெட் தான் சொல்லியிருப்பாரு அவரு. ஜட்டு என்னதான் அவர் கொடுத்த அந்த 18 crores இந்த சீசன்ல ஜஸ்டிஃபை பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஹி ஹஸ் பீன் கிளினிக்கல் வித் த பால். ஸோ வந்து இன்னைக்கு கேம்லையும் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானேயோட விக்கெட் வந்து 13th ஓவரில் எடுத்திருப்பாரு. அண்ட் இப்போ சிஎஸ்கேவோட கரண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா ஜட்டு தான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே வந்து மாறி இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். 141 விக்கெட் வந்து நம்ம சிஎஸ்கேக்காக எடுத்திருக்காரு. டில் நோ அந்த ரெக்கார்டுக்கு சொந்தக்காரராக வந்து டுவேன் பிராவோ தான் இருந்தார். இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்க போறார். ஜட்டோட அந்த ஓவருக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பவுல் பண்ணுறதுக்கு 14th ஓவரில் நம்ம தலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. பால் நல்லா டேர்ன் ஆன காரணத்தால நம்ம தலை வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஜட்டு அண்ட் நூரே வச்சு வந்து ஓட்டினாரு. தலைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பத்தினாவோட அந்த ஓவர்ஸை தான் வந்து கேகேஆர் பேட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் எதுக்காக நூரோட அந்த ஒரு ஓவரை ஹோல்ட் பேக் பண்ணார் தெரியல. ஏன்னா கடைசியில் 19th ஓவர் தான் நூர் அகமது வந்து அவரோட ஃபைனல் ஓவரை போல் பண்றதுக்கு வந்திருப்பாரு. மேபி கன்சிக்யூட்டிவா நீங்க ஓவர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதே சேம் கான்ஃபிடன்ஸ்ல வந்து இன்னும் கூட ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருப்பாரு. ஒரு 5 கூட எடுத்துக்கலாம். நெவர்தெல்லஸ் சிஎஸ்கேயோட மெஜிஷியன் நம்ம கண்டிப்பா நூர் அகமது சொல்லலாம். 4 ஓவர்ஸ்ல 31 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணிட்டாரு. 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. நோ பர்பிள் கேப் லீடர் போலியுமே பிரசீத் கிருஷ்ணா வந்து ஈக்குவல்
ஈக்குவல் பண்ணியிருக்காரு 20 விக்கெட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபார் சர்ப்ரைஸ் அவரோட 4 ஓவர்ஸ்ல எந்த ஒரு வைடுமே கன்சீட் பண்ணல. அவரோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 33 ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணியிருப்பாரு. அதுவும் மனிஷ் பாண்டே அவர் ஆன ஃபர்ஸ்ட் 22 பால்ஸ்ல எந்த ஒரு பவுண்டரியுமே வந்து ஸ்கோர் பண்ணல. அவரோட 23rd பால்ல நம்ம பத்ரினா கிட்ட தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி அதுவும் 6 மூலியமா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒன்னு நீங்க நோட்டீஸ் பண்ண இன்னைக்கு கலீல் அஹ்மத் வந்து ஜஸ்ட் 2 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருந்தாரு. அவர் பவர் பிளேக்கு அப்புறமா ஐ திங்க் தோனி வந்து கட் பண்ணிட்டாரு. தட் வாஸ் குட். ஏன்னா லாஸ்ட் கேம்ல நீங்க பார்த்திருப்பீங்க கலீலா சாம் கரன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அப்போ கலீல் அஹ்மதுக்கு ஓவர் கொடுத்து நம்ம ரொமாரியோ ஷெவர்ட் கிளின்னு கிழிச்சிருப்பார் இல்லையா. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஆண்ட்ரே ரசல் ரொம்ப கிளீனாவே வந்து பாலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நூர் அஹ்மத் வந்து அந்த ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருப்பாரு. பத்திரினா பியூட்டிஃபுல்லா அந்த ஃபைனல் ஓவர் வந்து போட்டிருப்பாரு. திஸ் வாஸ் த பத்திரினா we all wanted to see. அன்ஃபார்ச்சுனேட்டா சீசன் எண்ட் ஆகிறப்ப தான் அவர் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. பட் குட் டு see him in rhythm. இவர் இதே மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் வந்தாருன்னா செமையா இருக்கும். அதே கேகேஆர் பார்த்தா 180 வந்து கிராஸ் பண்ண முடியல. 179 தான் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. பட் இருந்தாலுமே சிஎஸ்கேக்கு 180 அப்படிங்கிற அந்த டார்கெட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு அது ஒரு கர்ஸாவே இருந்திருக்கு. ஃபைனலி சிஎஸ்கே have broken the curse. ஸோ சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. எஸ் அட் த ஸ்டார்ட் வந்து நம்ம ஓப்பனர்ஸ் கான்வே அண்ட் ஆயுஷ் மாத்ரே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வி ஆல் எக்ஸ்பெக்டட் அ குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓப்பனர்ஸ். லாஸ்ட் கேமில் ஆயுஷ் மாத்ரே பிரில்லியண்டாக ப்ளே பண்ணிருந்தாரு. அண்ட் கான்வே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆன் ஃபீல்டில் பார்க்குறோம். ப்ராக்டிஸ் விக்கெட்ஸில் பட்டு பால் வந்து திரும்பி அப்படியே வந்து ஒரு பவுண்டரிலாம் வந்து கான்வே மிஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது. போத் ஆர் ஓப்பனர்ஸ் வென்ட் ஃபார் அ டக். நம்ம ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணலாம், செட்டில் டவுன் ஆகணும். அவர் லாஸ்ட் ஆர்சிபி கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ப்ளே பண்ணாரு. அண்ட் இந்த கேம் வந்தோன்னா செகண்ட் டெலிவரி ஆஃப் த இன்னிங்ஸ்லேயே வந்து ஆஃப் சைட் மேலே அடிக்க பார்த்தாரு. ஹர்ஷித் ஈஸியாக வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணானா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து அவர் பில்ட் பண்ணலாம். தென் பேட்லாம் கட்டிட்டு அஸ்வின் உட்காந்துட்டு இருந்தாரு. சரி நம்பர் 3 அவர் தான் வரப்போறான்னு பார்த்தா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஊர்வில் முகேஷ் பட்டேல் வந்தாருங்க. அண்ட் அப்சல்யூட் சினிமா வாட் அண்ட் இன்னிங்ஸ். நிறைய பேர் இங்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா கண்ணா பின்னான்னு சுத்துறாரு, நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாரு, இன்னைக்கு ஃப்ளூக்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் கிரிக்கெட்டிங் ஷாட். 1 or 2 பால்ஸ் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சே தவிர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்ல வந்து டைம் பண்ணாரு. பவருமே சூப்பராக வந்து ஜெனரேட் பண்ணுறாரு. சிஎஸ்கே இந்த ஐபிஎல் சீசன் பவர் பிளேல பார்த்தா 10 சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ஊர்வில் பட்டேல் அவரோட டெபியூ கேமில் இன் ஜஸ்ட் 11 டெலிவரிஸ் 4 சிக்ஸஸ் அடிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். மோயின் அலியோட அந்த 3rd ஓவர் நினைக்கிறேன் 6-4-6 கஞ்சிக்கிட்டோ அந்த பவுண்டரி ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ சமீர் ரிஸ்வியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமீர் ரிஸ்வி அவரோட டெபியூ கேம்ல இருந்து ரஷீத் கானை வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஐபிஎல் கரியில வந்து 6 அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ டெஃபினட்டாவே ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் ஊர்வில் பட்டேல்ஸ் பேட்டிங். நம்ம எல்லா ஃபேன்ஸுமே ஹைப் கொடுத்ததுக்கு he was வெரி மச் வர்த் இட் தான். நம்மளுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஊர்வில் பட்டேலோட ஸ்டாட்ஸ்லாம் பற்றி பேசியிருப்போம் இல்லையா. கண்டிப்பாக இவரோட பேட்டிங்கை பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட அளவுக்கு வந்து ஃபீலிங் இருந்திருக்கும். பேட்லாம் கட்டிட்டு அஸ்வின் உட்காந்துட்டு இருக்கிறப்பே வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 4 அவர் இறக்கி விட்டோம். நம்பர் 5 தான் ஜட்டு இன்னைக்கு வந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எப்படிப்பா ஆக விடும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து இன்சைட் த பவர் பிளே விக்கெட்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 60-5 அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்தோம் இன் 6 overs. ஃப்ரம் தட் சிச்சுவேஷன் சிஎஸ்கே 180 சேஸ் வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா that just shows CSK's hunger to win this game. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெவால் பிரேவிஸோட அந்த இன்னிங்ஸ் பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. we were literally hanging 10 overs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93 for 5 இருந்தும். தென் 11 ஓவர்ஸில் பார்க்குறப்போ 123 for 5 30 runs in that ஹர்ஷித் ராணாஸ் ஓவர். அங்கே தான் கேம் கேகேஆரோட ஹேண்ட்ஸ்லேருந்து நடுவ ஆரம்பிச்சது. 9 ஓவர்ஸில் 57 ரன்ஸாக வந்து நம்ம டெவால் பிரேவிஸ் மாற்றி கொடுத்துருப்பாரு. ஃபுல் டாஸஸ்லாம் அசால்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி பிக் சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தாவது நம்ம ஷேவன் டோவே கற்றுக்கிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். டெவால் பிரேவிஸோட அந்த விக்கெட்க்கு அப்புறமா மேட்ச் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. இந்த கேம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதே ரொம்ப ரொம்ப தப்பு தான். பட் தோனியோட கேம் பிளானே அதுதான். எப்பவுமே அவர் வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போக பார்ப்பாரு. அண்ட் இன்னைக்கு வந்து கரெக்டாக அவரோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஷிவன் டுபே ஆன் த அதர் ஹேண்ட் அவர் வந்து ஹி ஸ்டேட் டில் த எண்ட். எனக்கு அந்த ரிப்பீட் ஆஃப் சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர் வந்து அதே மாதிரி தான் வந்து டில் தி எண்ட் இருந்திருப்பாங்க. அண்ட் மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு நீட்டான ஃபினிஷ் இன்னைக்கு தோனி அண்ட் டூபே வந்து பண்ணியிருந்தாங்க. டூபே 45 runs of 40 டெலிவரிஸ்க்கு வந்து அவுட் ஆகியிருப்பாரு. கடைசியாக வந்து அன்ஷுல் கம்போஸ் தான் வின்னிங் ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பாரு. லாஸ்ட் ஓவரில் 8 runs தேவையாக இருந்துச்சு. ஒரு லோ ஃபுல் டாஸ் வந்துச்சு. தோனி கரெக்டாக இந்த பாலுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து மிட் விக்கெட்டுக்கு மேலே வந்து கடாசி இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. தென் 2 needed of 5 இருக்கிறப்போ வந்து அந்த பாலே ஆக்சுவலி சிங்கிள் ஓடி இருக்கலாம். பட் தோனி சிங்கிள் ஓடலை. தென் திரும்ப பால் மீட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து டக்குன்னு ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணி ஏகே கிட்ட ஸ்ட்ரைக்கு கொடுத்தாரு. அண்ட் ஏகேவும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லா ஃபீல்டர்ஸும் பக்கத்தில் தான் இருக்காங்க, கொஞ்சம் தூக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி பிடார் மேலே வந்து பாலை தூக்கி விட்டாரு. அண்ட் ஒரு 4 இந்த கேமை வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க வித் 2 wickets left. உங்களோட ஒப்பீனியன்ஸ் அபவுட் த கேம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஹோப் இந்த மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணாம வரப்போற அந்த 2 games வின் பண்ணி 2026 சீசனுக்காக நம்ம காத்திருப்போம். So I'll meet you guys in the next video. Peace, bye.